ஹாய் ஆல். டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னா பர்சன்டேஜ்லேயே கொஞ்சம் அட்வான்ஸ்டான சம்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நம்ம பர்சன்டேஜ்ல நமக்கு என்ன தெரியும்? சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ் எல்லாம் நமக்கு போட தெரியும். அதே நம்ம அடுத்த லெவல்ல அட்வான்ஸ்டு லெவல்ல என்ன மாதிரி அப்படிங்கிறத நம்ம போட போறோம். ஓகே. இப்ப அதுல ஒவ்வொரு டாபிக் கேட்டகரிஸ் வைஸ் இப்ப வந்து ஒவ்வொரு கேட்டகரி பாப்புலேஷன்ல வச்சு பார்ப்போம், மார்க் வச்சு பார்ப்போம், ஏதாவது வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிஸ்ல ஒரு பேசிக்கா இருக்க ஒரு 7 or 8 கேட்டகரிஸை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் என்ன கொஸ்டின் எப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா சக்சசிவ் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சம்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஏதோ ஒரு வேல்யூ குடுக்குறாங்க. ஏதோ ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் பண்றாங்க. அத வந்து இவ்ளோ பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி, இவ்ளோ பெர்சன்டேஜ் ரெட்யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல, நம்ம அதோட அ எவ்வளோ பெர்சன்டேஜ் எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ பெர்சன்டேஜ் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற கேட்டகரிஸ் தான் வந்து இந்த இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் அந்த சக்சஸிவா இருக்கிற வேல்யூஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற மாரி ஃபைண்ட் அவுட் பண்றது. ஓகேவா? இது நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். The price of a saree is increased by 25% and then decreased by 40%. Find the net percentage change. Net percentage எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டோட்டலா ஒரு ஹோல் வேல்யூ அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஒரிஜினல் வேல்யூ வந்து ஒரு அசம்ஷனா நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? 100ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் 25% இன்க்ரீஸ். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ஆஃப்டர் 25 இன்க்ரீஸ்னா ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி 100 அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரிஜினல் வேல்யூஸ் மாதிரி எடுத்துக்கிறோம். பிளஸ் ஓகேங்களா? இப்ப 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி ஹோல் நம்பர்னா 100ன்னு எடுத்து 100%. அதாவது ஒரு சாரியோட 100 இருக்கு. 100 கூட 25% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதோட வேல்யூ 25ன்னு போட்டு 125 ரெண்டே ஆட் பண்ணி 100% ஹோலு. அதே மாதிரி பிளஸ் 25% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ 25 ஆட் பண்றப்ப 125 டிவைடட் பை 100. சாரி, இங்க 100 இல்லை, இது இங்க வந்து இன்டூ 100 இன்டூ 125 டிவைடட் பை 100. ஓகேவா? அதாவது இந்த இடத்துல நம்ம எப்படி அசம்ஷன் பண்ணணும்னா இந்த 100 ஹோல் வேல்யூ 100 பிளஸ் 25. ஓகேவா? ஸோ அப்படி போடுறப்பதான் 100 பிளஸ் 25 125 போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரிஜினல் பிரைஸ் 100. அப்ப இந்த 100ம் இந்த 100ம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 25% இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிற வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 125 ருபீஸ். அதாவது ஒரு 100 ரூபாய் ஒரு சேலைக்கு வச்சிருக்கோம். அதுல 25% இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப அதுல 25 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகி மொத்தமா அந்த சாரியோட விலை 125 ரூபாய் அப்படின்னு நமக்கு ஹையஸ்ட் வேல்யூவா சேல்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஷோ ஆகுது. இதுவே 40% அப்படிங்கிறப்ப இப்ப ஹையஸ்ட் வேல்யூவா நமக்கு 125% வந்து 125 வந்துருச்சு. ஸோ அதுல இருந்து 40% டிக்ரீஸ் பண்றாங்க. அப்போ 125 ஓகேங்களா? 125 இதுல மல்டிப்ளிகேஷன்ல போட்டுட்டு ஆல்ரெடி ஹோல் வேல்யூ வந்து ஹோலா இருக்க நம்பர் 100% எடுத்துக்குவோம். இதுல வந்து 40% வந்து டிக்ரீஸ் பண்றாங்க. அப்ப 100ல 40 போச்சுன்னா 60 தான் இங்க போடணும். ஏன்னா நமக்கு பேலன்ஸ் என்ன அமௌண்ட் இருக்கோ, என்னதுக்கு நமக்கு வந்து இவ்வளோ டிக்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு என்ன பிரைஸ் அப்படின்னு கேட்கறோம். அப்ப நம்ம எத்தனை ரூபாய்க்கு பே பண்ணுவோம்னா 60%க்கு பே பண்ணுவோம். அப்ப இப்படி நம்ம இப்ப இந்த மாதிரி நம்ம 60 டிவைடட் பை 100 அப்படி எடுத்துக்கிறோம். இப்ப நீங்க சின்ன சின்னதா கால்குலேட் பண்ணலாம். இப்ப 0க்கு 0 கேன்சல் பண்றோம். இப்ப இதுல போட்டா 3 2s are 6. இங்க இதுல கேன்சல் பண்ணா 5 2s are 10. அதே மாதிரி இங்க கேன்சல் பண்ணா 1 5s are 5. 1 5s are 5 கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க 2 5s are 10. இங்க 2 இருக்கு. இங்க மறுபடியும் கொடுத்தோம்னா 25. ஓகேவா? அப்ப 25 into 3 equal 3 அதோட வேல்யூ என்ன வரும்? 75. ஓகேவா? அப்ப நம்ம கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் அசம்ஷனா வச்ச ஒரிஜினல் வந்து ஒரு அசம்ஷன் பிரைஸ் வச்சோம். அந்த அசம்ஷன் பிரைஸ் வந்து 100 rupees. ஓகேங்களா? அதே மாதிரி ஆஃப்டர் 40% டிக்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு வருது? 75%. அப்ப நமக்கு வந்து நெட்டா ஒரு பர்சன்டேஜ் சேஞ்ச் நடந்திருக்கு. என்ன சேஞ்சஸ் நடக்குது? 25% வந்து நமக்கு சேஞ்சஸ் நடந்திருக்கு
அப்படிங்கிறத சொல்லலாம். இதுதான் இதுக்கான சும்மா இது வந்து சக்சசிவான இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீசஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்ப நார்மலா இங்க வந்து 40% இல்ல ஒரு 20% தான் ஆயிருக்கு அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவோம்? 20% தான் இதுன்னா 20 கேன்சல் பண்ணிட்டு இங்க 80/100 போடுவோம். அப்ப அதுல கேன்சல் பண்றப்ப நமக்கு வந்து 1 கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே நடந்திருக்காது. இன்க்ரீஸ் ஆனதுக்கு 125 தான் வரும். டிக்ரீஸ் ஆனதுக்கு 125 அதனால ஒரே மாரி வேல்யூவா இருக்கும். ஸோ நம்ம எதுக்கு எவ்வளோ வேல்யூ இப்ப எவ்வளோ பெர்சன்டேஜ் குடுக்குறாங்க இங்க 80% குடுத்துருக்காங்கன்னா 20/100 போடணும். 30% குடுத்துருக்காங்கன்னா 70/100 என்னதுக்கு நம்ம அமௌண்ட் பே பண்றோமோ அதுக்கு தகுந்த மாரி நம்ம குடுக்கணும். இதுதான் இதோட நெட் சேஞ்சஸ். ஓகேங்களா? இப்ப இதே மாரி அடுத்தது. அடுத்தது வந்து என்ன பார்க்க போறோம்னா, ஆ மார்க்கெட் பிரைஸ் அண்ட் டிஸ்கவுண்ட். ஓகேங்களா? மார்க்கெட் பிரைஸ் அண்ட் டிஸ்கவுண்ட். இப்ப இதுல என்ன கொஸ்டின் பார்த்தா, a shopkeeper marks an item 40% above CP. CPனா காஸ்ட் பிரைஸ் அண்ட் கிவ் த 10% டிஸ்கவுண்ட். ஃபைண்ட் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்ப இதுல நம்ம அதுல அப்படியே எப்படி வச்சிருந்தோம் நம்ம வந்து காஸ்ட் பிரைஸ் நம்ம வந்து அந்த இதோட பிரைஸ் எவ்வளவு 100 அப்படிங்கிறத நம்ம வந்து அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அஸ்யூம் 100 ஓகேவா? மார்க்கெட் பிரைஸ் வந்து 40 அப்ப நம்ம அப்படியே போட்ட மாதிரியே தான் 100 into 40 divided by 100. இங்க 100% ஆல்ரெடி இருக்கு. ஸோ இங்க ஒரு 100 ஆட் பண்றோம். ஏன்னா இன்க்ரீஸ் அப்படிங்கிறப்ப நம்ம ஆல்ரெடி அந்த 100 கூட தான் சேர்த்தணும். ஸோ 100 into 100 plus 40 140 கீழே ஒரு 100 இருக்கு. இப்போ இங்க இதுக்கு வந்து 114 வந்துரும். ஸோ இதுக்கு வந்து 114 வந்துருமா? ஸோ இந்த இதையும் கேன்சல் பண்ணா அதோட மார்க்கெட் பிரைஸ் வேல்யூ 40% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னென்னு வரும்? 140. மார்க்கெட் பிரைஸ் 40% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 114 கிடைச்சிரும். ஏன்னா இது ரெண்டு ஆட் பண்ணா 140. ஓகேவா? அடுத்தது மார்க்கெட் பிரைஸ் கிடைச்சிருச்சு. இப்ப நம்ம இங்க என்ன ஷாப் கீப்பர் மார்க்ஸ் அண்ட் ஐட்டம் 40% எபோவ் த சிபி. அதாவது காஸ்ட் பிரைஸை விட 40% வந்து ஷாப் கீப்பர் வந்து ஆஃபர் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாராமா. ஓகேவா? அப்ப இதுக்கு வந்து கொடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் 140 ருபீஸ்க்கு மார்க்கெட் பிரைஸ் வச்சாச்சு. அதுக்கப்புறம் 140ல இருந்து 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னா நம்ம 100ல எத்தனை பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் நம்ம வந்து பே பண்ணுவோம் அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட்னா பேலன்ஸ் 90%க்கு பே பண்ணுவோம். அப்ப 90 டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோ கேன்சல். 14 into 9 126. ஓகேங்களா? இப்ப இதோட நம்ம வந்து காஸ்ட் பிரைஸ் வச்சது நம்ம காஸ்ட் அந்த பொருளோட பிரைஸ் வந்து 100 ருபீஸ். மார்க்கெட் பிரைஸ் வச்சது 140 ரூபாய். மார்க்கெட் பிரைஸ் வச்சிருக்காங்க 40% இன்க்ரீஸ் பண்ணி. அதுல இருந்து 10% ஆஃபர்னு சொல்லி கழிச்சிருக்காங்க. கழிச்சதுக்கு அப்புறம் 126 வந்து 126 ருபீஸ் வந்து செல்லிங் பிரைஸா இருக்கு. ஓகேங்களா? இப்ப செல்லிங் பிரைஸ் இருக்கு. நமக்கு இதுல ப்ராஃபிட் எப்படி அப்படிங்கிறத நீங்க எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்கன்னா, இப்ப காஸ்ட் பிரைஸ் நம்ம எத்தனை ரூபாய்க்கு அந்த பொருள அவன் வாங்கியிருக்கான்? 100 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கான். எத்தனை ரூபாய்க்கு வித்திருக்கான்? 126 ருபீஸ்க்கு. அப்போ 126ல இருந்து 100 மைனஸ் பண்ணா நமக்கு வந்து 26 அப்படின்னு வரும். இந்த 26 பெர்சன்டேஜா மாத்துறதுக்கு நம்ம பெர்சன்டேஜ் மாத்துறப்ப வந்து இன்டூ 100 போடுவோம். இல்ல பெர்சன்டேஜ் சிம்பிள் ஆட் பண்ணிப்போம். ஸோ ப்ராஃபிட் வந்து நமக்கு 26% இருக்கு. கரண்ட் காஸ்ட் பிரைஸ் வந்து 100. அதே மாதிரி மார்க்கெட் பிரைஸ் வந்து 140 ருபீஸ். அதுக்கப்புறம் வந்து 10% டிஸ்கவுண்ட்னு சொல்றாங்க. ஸோ 90 டிவைடட் பை 100ன்னு போடுறோம். ஸோ அந்த 90யை சிம்பிளிஃபை பண்றப்ப நமக்கு வந்து 126 ருபீஸ்க்கு அவன் செல் பண்ணியிருக்கான். ஸோ பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எப்படி ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணுவோம்னா, செல்லிங் பிரைஸ் எவ்வளோ 126 ரூபாய்க்கு வித்திருக்கோம். ஸோ நான் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கேன்? 100 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். ஸோ அதுல இருந்து நான் மைனஸ் பண்றப்ப 26 ருபீஸ் வந்து எனக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கு. ஸோ இதோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 26% அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஓகேவா? தட்ஸ் ஆல்.
இதுவே இது வந்து நார்மலா வந்து பிரைஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி கேட்டகரிஸ்க்கு எல்லாமே நமக்கு இந்த மாதிரி தான் சம் வரும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்ம எல்லாத்துக்குமே அந்த பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க. இன்க்ரீஸ் அப்படிங்கிறப்போ அது கூட ஆட் பண்ணுவோம். அதே டிக்ரீஸ்ங்கிறப்ப அந்த பர்சன்டேஜை மட்டும் மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க பர்சன்டேஜ் அப்படியே போடுவோம். நம்ம எந்த பர்சன்டேஜுக்கு பே பண்றோமோ அந்த பர்சன்டேஜ்க்கு நம்ம போடுற மாதிரி இருக்கும். அடுத்த சம் பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா மார்க் இன்க்ரீஸ். இது ஆல்ரெடி நம்ம வந்து நம்ம நார்மலா எக்ஸாம்ஸ்ல எல்லாம் நம்ம இது பண்ற மாதிரி தான். மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த கேட்டகரியில நம்ம எப்படி வந்து ஆம், என்ன சொல்றது பர்சன்டேஜ் கேட்டகரிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஃப்ரம் 480 டு 600. ஃபைண்ட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ். இப்ப சொல்யூஷன் இதுல நம்ம எப்படி பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து அவனோட ஒரு பர்சன் வந்து படிச்சுட்டு இருக்கான். அவன் வந்து 480 மார்க்ல இருந்து 600 மார்க்கா வந்து அவன் இன்க்ரீஸ் ஃப்ரம் 480ல இருந்து 600க்கு அவனோட மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ அவனுக்கு மொத்தம் எவ்வளவு மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இதோட டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்ப 600 மைனஸ் 480. ஓகேவா? சோ இதுல கூட நம்ம கழிக்கிறப்ப நமக்கு எவ்வளவு சப்ட்ராக்ட் பண்றப்ப நமக்கு எவ்வளவு வேல்யூ வரும்னா இதோட டிஃபரன்ஸ் வந்து 120 வரும். ஓகேங்களா? இப்ப 600ல இருந்து 400, அதாவது 480ல இருந்து 600 மார்க்குக்கு அவன் சேஞ்ச் ஆயிருக்கான். எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கான் அப்படிங்கறத வந்து 120 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கான். சோ இதோட பர்சன்டேஜ் எவ்வளவு, அவன் எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கான் அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணும். நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஒரு பார்ஷியலா ஒரு பார்ஷியல்னா அதுல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கான், என்ன பண்ணிருக்கான் அப்படிங்கிறத நியூமரேட்டர்ல போடணும். டினாமினேட்டர்ல ஹோல் வேல்யூஸ் போடணும். இன்டூ 100 போட்டா நமக்கு பர்சன்டேஜ் கிடைக்கும், நமக்கு பேசிக்கா தெரியும். ஸோ இப்போ வந்து அவன் வந்து ஆல்ரெடி 120 மார்க் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது 120 மார்க் வந்து அதிகமா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். டோட்டல் அவன் ஸ்டார்டிங்ல எவ்வளவு மார்க்ல இருந்தா 480 இருந்தா. இப்ப 600 போடக்கூடாது. ஏன்னா 600 வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் 600 வந்திருக்கான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இருந்த மார்க் தான் போடணும். அப்ப 600 இன்டூ 100 போறோம். ஏன்னா நம்ம பர்சன்டேஜ்ல வேணும். ஸோ நம்ம இந்த 100 ஆட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோக்கும் கேன்சல் பண்ணிக்கலாம். 12 சார் இதுல கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும்? 112 சார் 12. இங்க ஒரு ஜீரோ இருக்கு. 10 12 சார் 120 அப்படின்னு வச்சுக்கலாம். இங்க இங்க இதுல கேன்சல் பண்ணோம்னா 4 டைம்ஸ் 12 டேபிள் வரும். ஓகேங்களா? இப்ப இது இந்த மேல இது ரெண்டையும் மேல மேல பண்ணோம்னா இது ஒரு 2 டைம்ஸ்ல இது 2 செகண்ட் டைம்ல கேன்சல் பண்ணோம்னா 2 2 சார் 4. இங்க வந்து போட்டோம்னா 5 2 சார் 10. அதே மாதிரி இங்கேயும் 5 2 சார் 10. ஏன்னா இங்க ஆல்ரெடி ஒரு 2 இருக்குமா, அந்த 2 மறுபடியும் கேன்சல் பண்ணோம்னா இங்க ஒரு 5. அப்ப 5 இன்டூ 5 25. இங்க ஆல்ரெடி 100 போட்டோம். ஸோ நமக்கு வந்து 25%. அவன் 480 இருந்து 600க்கு சேஞ்ச் ஆயிருக்கான். அப்ப அவனோட மார்க் வந்து 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? 25% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். ஸோ இதே மாதிரி என்ன வேல்யூஸ் வச்சாலும் இப்போ வந்து 400 எடுத்துட்டு இருக்கான், திடீர்னு 700 சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதுக்கு ரெண்டுக்கு இருக்க டிஃபரன்ஸ் எவ்வளவு, 300 கண்டுபிடிக்கணும். அப்ப 300 டிவைடட் பை 400 இன்டூ 100 போட்டோம்னா அவன் எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கான். அதே மாதிரி டிக்ரீஸ் ஆனாலும் இதே மெத்தட்ல கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் ரிலேட்டடா இருக்கு சம்சம். அடுத்தது பாப்புலேஷன் growth. எவ்வளவு பர்சன்டேஜ் பாப்புலேஷன் growth ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறது. அதாவது ஒரு டவுன்ல வந்து பாப்புலேஷன் ஆஃப் எ டவுன் இன்க்ரீஸ் பை 20% இன் ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் 25% இன் செகண்ட் இயர். ஓகேவா? ஃபைண்ட் த டோட்டல் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம எப்படி பார்த்திருப்போம், ஒரு 50,000 பேர் இருக்காங்க, 1,00,000 பேர் இருக்காங்க. அதுவே வந்து ஒரு கொஞ்ச நாள் கழிச்சுட்டு அதுல வந்து ஒரு 6% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அப்ப டோட்டலா பாப்புலேஷன் எவ்வளவு இருந்துச்சு அப்படிங்கறத ஃபைண்ட் பண்ணுவோம். இங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னா பாப்புலேஷன், அதாவது எந்த ஒரு பாப்புலேஷன் வேல்யூவும் கொடுக்கல. பாப்புலேஷன் வந்து increased by 20% in first year and then 25% in second year. ஃபைண்ட் த டோட்டல் இன்க்ரீஸ் அப்படிங்கிற. அப்ப இது டோட்டல் இன்க்ரீஸ் அப்படிங்கிறப்ப நம்ம நெட் வேல்யூ இப்ப வந்து ஒரு x1 வேல்யூ இருக்கு, ஒரு x2 வேல்யூ இருக்கு. அதோட நெட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். x1 plus x2 அப்படிதான் நம்ம போடுவோம். ஸோ அதே மாதிரிதான் நீங்க நெட் இன்க்ரீஸ் அப்படிங்கிற ஒரே ஃபைண்ட் அவுட் பண்ண நெட் இன்க்ரீஸ் மெத்தடை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். என்னன்னா
ஃபர்ஸ்ட் இயர்ல இன்க்ரீஸ் ஆன வேல்யூ. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இயர்ல இன்க்ரீஸ் ஆன வேல்யூ 20. செகண்ட் இயர்ல இன்க்ரீஸ் ஆன வேல்யூ 25. ஓகேங்களா? அது ரெண்டுக்கும் அந்த ரெண்டு வேல்யூக்கான காமனா நம்ம பர்சன்டேஜ்ல ஃபைண்ட் அவுட் பண்ண போறனால அதுக்கு என்னன்னு போட்டிருக்காங்க, ரெண்டும் நெட் வேல்யூக்காக 20 இன்டு 25 டிவைடட் பை 100. ஓகேங்களா? இப்போ இங்க இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும், 20 + 25 45. இது அப்படியே ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். மேல ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்றதுக்கு முன்னாடி கிராஸ் பண்ணிக்கலாம். 1 5s are 1, so 125s are 25, 4 25s are 100. அதே மாதிரி 1 4s are 4, 5 4s are 20. ஓகேங்களா? அப்ப இங்க 5. அப்ப இதோட வேல்யூ வந்து 50. ஆல்ரெடி நம்ம டிவைடட் பை 100 போட்டனால 50 50%. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து வேல்யூ வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா, அது ரெண்டுக்கும் நெட் வேல்யூ பர்சன்டேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா எவ்வளோ பேர் 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் இதுல வந்து இருக்க பாப்புலேஷன்ல ஒரு 20% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அடுத்த வருஷம் 25% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அதுக்கு காமனா நெட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ பாப்புலேஷன் growth எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சம் போலாமா? இப்போ பாப்புலேஷன் growth கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம நெட் வேல்யூனா இப்போ தேர்ட் இயர் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவோம், 20 + 25 + ஒரு 35 கொடுத்துருக்கோம்னா 35 + 20 × 25 × 30 டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது என்னன்னா டீப்ரிசியேஷன் அப்படின்னு என்னன்னா, இப்ப மிஷின் வந்து நமக்கு வந்து என்ன ஒரு இதா இருந்தாலும் அதுக்கு நமக்கு ஒரு சின்ன நெகட்டிவ்னா அதுக்கு வேஸ்டேஜ் அந்த மாதிரி சொல்றோம்னா அந்த மாதிரி சம்திங் நமக்கு கண்டிப்பா இருக்கும். ஒரு அதுக்கு அதுலயும் ஒரு தேய்மானம் வரும். ஸோ மிஷின் வேல்யூ வந்து ஒரு அமௌண்ட். மிஷின் வேல்யூ வந்து நமக்கு எவ்வளோ மிஷினோட வேல்யூ கொடுக்குறாங்க. அதுல வந்து ஒரு 25% வந்து இயர்லி டீப்ரிசியேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்றதுதான். இது நம்ம வந்து பர்சன்டேஜ் சம்ல இதெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஆனா இதுலயும் நம்ம இத்தனை பர்சன்டேஜ் கழியுது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஏன்னா ஸ்டார்டிங்ல ஒரு மிஷின் ஒர்க் பண்ற அதே ரேஞ்சில் வந்து 1 இயர் 2 இயர்க்கு அப்புறம் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது வந்து பாசிபிலிட்டி கம்மி. ஸோ இந்த பர்சன்டேஜும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ மிஷின் வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் வந்து மிஷினோட வேல்யூ வந்து இதுல கொடுத்துருக்கிறது வந்து 2 லேக் கொடுத்துருக்காங்க. டீப்ரிஷியேட் அப்படிங்கிறப்ப என்னன்னா அது டிக்ரீஸ் ஆகுறதா. ஸோ டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப நம்ம டோட்டல் இதுல இதாயிட்டு எவ்வளவு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஸோ 85 இப்போ 100ல 50 நம்ம கழிச்சிட்டோம்னா 85% நமக்கு வந்து பர்ஃபார்ம் ஆகும். அதனால 2 லேக் இன்டூ 85 டிவைட் பை 100. இதுல ஒரு சின்னனா 2 வருஷத்துக்குன்னு சொல்றாங்க. ஒன்னா 85 டிவைட் பை 100 இன்டூ 85 டிவைட் பை 100 2 டைம் போட்டுக்கலாம். இல்லைன்னா ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ 2 டைம்ஸ் போடுறப்ப இதுவே நமக்கு எப்படி இதுல டூ ரெண்டு இது கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி ஸ்கொயர்ல இருக்குமா அந்த ரெண்டு வேல்யூவும் கேன்சல் ஆயிரும். அப்ப எப்படி இருக்கும், என்னென்ன மல்டிபிள் பண்ற மாதிரி இருக்கும்னா 20 இன்டூ 85 இன்டூ 85 இன்டூ 85 வரும். ஸோ இதை வந்து நம்ம 85 இன்டூ 85 ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணிட்டு 20 கூட நமக்கு மல்டிபிள் பண்றப்ப 1,44,000 1,44,500 ரூபாய். ஓகேவா?
ஸோ ஆஃப்டர் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப்டர், அதோட வேல்யூஸ் எவ்வளோ இருக்குன்னா ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த டீப்ரிஷியேட் போக நமக்கு வந்து அந்த 15% அந்த மற்ற ப்ராசஸ்க்கெல்லாம் போக நமக்கு அதோட வேல்யூ எப்படி வேல்யூ ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னா 1,44,500 ரூபாய் அந்த மிஷினோட வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதே நெக்ஸ்ட் செம்மு ஒரு கேர்ள், அதாவது இவ்வளோ பர்சன்டேஜ் கேர்ள்ஸ் இருக்காங்க, பாய்ஸ் இருக்காங்க அப்படின்னா கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ்ல இருக்காங்க, கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ், அதாவது அந்த என்ன யார் இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணனால கேர்ள்ஸ் பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் வந்து 60% இருக்காங்க, கேர்ள்ஸ் வந்து 40% இருக்காங்க. கேர்ள்ஸ் இன்க்ரீஸ் பை 25%, ஃபைண்ட் த நியூ கேர்ள் பர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அஷ்யூம் டோட்டல் ஈக்குவல் எவ்வளோ இருக்காங்க 100. ஓகேவா? நம்ம நார்மலா பர்சன்டேஜ் அப்படின்னா கண்ணை மூடிட்டு 100 எடுத்துக்கலாம். அஷ்யூம் டோட்டல் ஈக்குவல் டு 100. ஓகேவா? ஸோ டோட்டல் வந்து 100 வச்சிருக்கோம். கேர்ள் வந்து ஆல்ரெடி நமக்கு எவ்வளவு இருக்காங்க 40. ஓகேங்களா? இப்ப கேர்ள் வந்து இப்ப நம்ம இதை ஆல்ரெடி போட்ட சம் மாதிரியே தான் வரும். இப்ப கேர்ள் அஷ்யூம் வந்து 100 வச்சாச்சு. கேர்ள் வந்து ஆல்ரெடி நம்ம கிட்ட கேர்ள்ஸ் வந்து 40% ப்ரெசன்டபிள் இருக்காங்க. ஸோ அது கூட என்ன பண்றாங்க, இதுக்கு ஆல்ரெடி அசம்ஷன் 100 வச்சிருக்காங்க. இதுல வந்து 25% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு என்ன பண்ணணும், 100 + 25, அப்ப 125 divided by 100. ஓகேவா? 40 + 125 divided by 100 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த 40 இப்படி இதுல வந்து சிம்பிளிஃபை பண்றோம். இதுல வந்து ஏன்னா இதுல இதை மட்டும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 425 போடுறோம். அதே மாதிரி இங்க சரி இங்க அங்கதான் அங்க பிளஸ் பண்ணுவோம், இங்க மல்டிபிள் பண்ணுவோம். இங்க வந்து 4 டைம்ஸ் ஆஃப் 100, 5 டைம்ஸ் ஆஃப் 125. அதே மாதிரி இது கூட மல்டிபிள் பண்றப்ப 1 4s are 4, 1 4s are 4. இங்க வந்து 10 4s are 40. அப்ப 10 into 5 50. அப்ப கேர்ள்ஸ் வந்து 50 கவுண்ட் இருக்காங்க. ஓகேங்களா? இப்ப கேர்ள்ஸ் வந்து இதுல வந்து 15 வந்துட்டாங்க. 50 ஆஃப்டர் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் கேர்ள்ஸ் எவ்வளவு இருக்காங்க 50 பேர். 25% 40ல 40ல வந்து 50%னா 20, பாதி பேர் 20%. அது 25%னா 10 மெம்பர் அதிகமா இருக்காங்க. அப்ப நான் 40 கூட 10 ஆட் ஆகி நமக்கு இப்ப கேர்ள்ஸ் வந்து 50 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம கேர்ள்ஸோடது மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ பாய்ஸோட டேட்டா இருந்தாலும் நம்ம அதை பெருசா கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதில்ல. இப்ப அடுத்தது கேர்ள்ஸ் இதை பண்ணிட்டாங்க. ஃபைண்ட் த நியூ கேர்ள். நியூ கேர்ளா வந்தவங்களோட பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? இப்ப வந்து நியூ டோட்டல் எப்படின்னா ஆஃப்டர் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் 50 இருக்காங்க. ஆல்ரெடி ஆஃப்டர் இன்க்ரீஸ் நியூவா இருக்க டோட்டல் எப்படின்னா இப்ப 40 into 125 divided by 100 அப்படின்னா நியூவா நம்ம வந்து ஒரு டோட்டல் அசம்ஷன் போடுறோம். அப்ப நமக்கு நியூல வந்துட்டு இதுல வந்து 60 இருக்காங்களா, இங்க இவங்களோட டோட்டலையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ நியூவா அதுல வந்துட்டு மொத்தம் 60 பிளஸ் நியூவா இருக்க கேர்ள்ஸ் எத்தனை பேரு 60 டோட்டலா வேணுங்கிறப்ப பாய்ஸோட கவுண்ட் எடுத்துக்குவோம். பாய்ஸோட 60 இருக்கு. கேர்ள்ஸ் பர்சன்டேஜ் 25% இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் 50 பேர் இருக்காங்க. அப்ப டோட்டலா நமக்கு வந்து எவ்வளவு பீப்புள்ஸ் இருக்காங்கன்னா 110 110 பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ இதுல கேர்ள்ஸ் பர்சன்டேஜ் மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஓகேவா 110 மேல வந்து 50 50 ஏன்னா கேர்ள்ஸ் அவ்வளவுதான் இருக்காங்க. 50 into 100. ஓகேவா? ஸோ இந்த இப்ப நம்ம இதுல கேன்சல் பண்றதுக்கு வந்து 11 வரும். பாயிண்ட் வேல்யூல தான் வரும். ஸோ இந்த 0வும்
இந்த 0வும் கேன்சல் பண்ணிடுவோம். இங்க மேல வரப்ப நமக்கு என்ன வேல்யூ வரும்? 500 500 டிவைடட் பை 11 அப்படின்னு வரும். அதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு வந்து 45 45 பாயிண்ட் அப்படியே கண்டினியூவா வந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம 45.4 இல்லைன்னா 445% மறுபடியும் அதே கண்டினியூவா வந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம 45 பர்சன்டேஜா கன்சிடர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாலும் இப்போ நம்ம ஓவரால் இந்த சம்மோட கொஞ்சம் கோத்ரூ, ஏன்னா இது கொஞ்சம் நமக்கு பார்க்குறப்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தோணும். இப்போ பாய்ஸ் அப்படி வந்து 60% கொடுத்துருக்காங்க, கேர்ள்ஸ் 40% கொடுத்துருக்காங்க. கேர்ள்ஸ் வந்து இன்க்ரீஸ் பை 125%. ஃபைண்ட் நியூ கேர்ள் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணோம்? அஷ்யூமா டோட்டல் ஒரு டோட்டல் 100 பண்ணிட்டோம். இப்போ 40 இன்டூ 100 பிளஸ் 25 போட்டுக்கணும். ஓகேங்களா? அப்போ 125 டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ அதெல்லாம் நம்ம கிராஸ் பண்றப்ப நியூவா 25% ஆட் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு கேர்ள்ஸ் இருக்காங்க? 50 கேர்ள்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம நியூவா ஒரு டோட்டல் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி இருக்க டோட்டல் தெரியும். நியூவா ஒரு டோட்டல், நியூவா அந்த கேர்ள்ஸோட கவுண்ட் வந்து 50 ஆட் ஆயிருக்கு. பிளஸ் 60 பாய்ஸோட கவுண்ட் ரெண்டையும் ஆட் பண்றப்ப 1110. ஓகேவா? ஸோ இந்த 1110க்கு கேர்ள்ஸ் எவ்வளவு பர்சன்ட்? இதுவே ஃபைனல் ஆன்சரை வந்து கேர்ள்ஸ் இன்க்ரீஸ் இல்லை பாய்ஸ் வந்து ஒரு 30% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. 30% இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் நியூ டோட்டல் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த இடத்துல இப்போ 50 போட்டதுக்கு பதிலாக பாய்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளோ கவுண்ட் வந்திருப்பாங்களோ அந்த கவுண்ட்டை போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஸோ இதுலயே சிம்பிளிஃபை பண்ணா ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் பண்ணலாமா? அடுத்தது இன்கம் அண்ட் சேவிங் ரிலேட்டடா சம்ஸ் வந்து எப்படி பார்க்கணும்? அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிக்கிறேன். இது கொஞ்சம் போக போக கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதுவும் நம்ம பேசிக்கா இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? த இன்கம் ஆஃப் எ பர்சன் இன்க்ரீஸ்ட் பை 20%. ஓகேவா? எக்ஸ்பென்ஷர் இன்க்ரீஸ் 10%. ஒரிஜினல் சேவிங் 20%. ஒரிஜினல் சேவிங்ஸ் வந்து 20% ஆஃப் இன்கம். இன்கம்ல 20% வந்து ஒரிஜினல் சேவிங். ஆமா. அப்ப ஃபைண்ட் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் சேவிங். எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதுல என்ன பண்ணலாம்னா அஷ்யூமா ஒரு இன்கம் வந்து 100 அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். நம்ம எல்லாத்துலயுமே ஒரு அசம்ஷன் வந்து 100 rupees அப்படின்னு வச்சுக்குவோம். இப்ப இதுல வந்து ஓல்டா இப்ப சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவுனா ஒரிஜினல் சேவிங்ல இன்கம் தான் நம்ம வந்து 100ன்னு வச்சிருக்கோம். ஓல்டு இப்ப சேவிங்ஸ் பண்றது 25% சேவிங்ஸ் பண்றாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப 25% சேவிங் பண்றாங்கன்னா மத்த எல்லாத்தையுமே எதுலயோ ஒண்ணு வந்து நமக்கு அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்ப நம்ம அதோட வேல்யூ எப்படி எடுத்துக்கலாம்னா 75%. நம்ம எப்பவுமே என்ன 25னா 25 100ல கழிச்சுட்டு 75ன்னு எடுத்துக்குமா. ஸோ அதோட எக்ஸ்பென்ஷரோடது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75%. அந்த 75 பிளஸ் 175 அந்த மெத்தட்ல போட்டோம்னா நமக்கு 75 ருபீஸ் அப்படி வரும். அப்போ சேவிங்ஸ் வந்து 25 ருபீஸ் பண்றா, எக்ஸ்பென்ஷர் வந்து 75. அப்ப நியூ இன்கம் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா நியூ இன்கம் வந்து 20% இன்கம். அது ஆல்ரெடி இருக்க இன்கம் கூட, ஓகேவா? ஆல்ரெடி இருக்க இன்கம் கூட இன்கம் வந்து 100 இன்டூ என்ன எவ்வளவு ஆகுது? 100 பிளஸ் 20 120 டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ 100 கேன்சல் பண்ணா 120 அப்படிங்கிறது அவனோட நியூ இன்கம். ஓகேங்களா? அவனோட நியூ இன்கம் இன்க்ரீஸ் 20%. ஸோ அவனோட நியூ இன்கம் எவ்வளவு ஆகுது? 120 ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்ப நியூ இன்கம் 20 ஆயிடுச்சு. அதே மாதிரி எக்ஸ்பென்ஷர் இன்க்ரீஸும் 10% ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்பென்ஷர் ஆல்ரெடி 75 வந்து எக்ஸ்பென்ஷரா இருக்கு. அது கூட எவ்வளவு ஆயிருக்கு? 10%. அது கூட வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிறது கூட 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப 100 பிளஸ் 10 வந்து 100 பிளஸ் 10 110. அப்ப நம்ம என்ன பண்றோம்? எக்ஸ்பென்சரோட ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு 75 இன்டூ 100 நம்ம எக்ஸ்பென்சரோட வேல்யூ வந்து 75 110 100 பிளஸ் 10 இல்ல 110 டிவைடட் பை
டிவைடட் பை 100. அப்ப இதை 25 இதுல பண்ணினா 325, இங்க 425. அதே மாதிரி நமக்கு சிம்பிளை பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து பாயிண்ட் வேல்யூல நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதோட வேல்யூ எவ்வளவு ருபீஸ் அவனுக்கு வந்து எக்ஸ்பென்சர் வருதுன்னா 82.5. நியூ எக்ஸ்பென்சர் ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ரெடி இருக்க எக்ஸ்பென்சர் எவ்வளவு வரும், அவனுக்கு வந்து 75 ருபீஸ் தான் வரும். இப்போ வந்து அவனுக்கு 20% இன்கம் இன்க்ரீஸ் ஆகுறப்ப அதுல அவனுக்கு வந்து எவ்வளவு எக்ஸ்பென்சர் வருதுன்னா 82.5. அதாவது அப்ராக்சிமேட்டா நம்ம 100 ரூபாய்ன்னு எடுத்திருக்கோம், அதுல 82.5 பைசா வந்து அவனுக்கு வந்து எக்ஸ்பென்சரா வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நியூ சேவிங்ஸ் அதையும் பார்க்குறோம். ஆல்ரெடி அவனோட இதுல வந்துட்டு நியூ சேவ் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இது எக்ஸ்பென்சர் போயிடுச்சு. ஓகேங்களா? ஆனா ஃபர்ஸ்ட் இருந்த இன்கம் 100 ரூபாய் இருக்கும், அதுல 75 ருபீஸ் வந்து எக்ஸ்பென்சர் போகும், 25 ருபீஸ் வந்து சேவிங்ஸ் பண்ணுவான். இப்ப அவனோட நியூ இன்கம் எவ்வளவு ஆயிடுச்சு, 120 ரூபாய் ஆயிடுச்சு. அதுல 82.5 ரூபாய் எக்ஸ்பென்சர் போக போக நமக்கு பேலன்ஸ் வந்து அவனுக்கு எவ்வளவு வரும்னா, நியூ சேவிங்ஸ் வந்து 37.5 ரூபாய் 5 பைசா வந்து நியூ சேவிங்ஸ் பண்றான். ஓகேங்களா? சோ இன்கம் அந்த சேவிங்ஸ் வந்து அவனோட இன்கம் சேஞ்ச் ஆகுறப்ப எக்ஸ்பென்சரும் இன்க்ரீஸ் ஆகுது, சேம் டைம் சேவிங்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? சோ இது வந்து நியூ சேவிங்ஸ் வந்து 37.5. இதுல வந்துட்டு நமக்கு வந்து அவனுக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும்னா, 37ல இருந்து இந்த மேல ஓல்டு சேவிங்ஸ்ல கழிக்கிறப்ப நமக்கு எவ்வளவு வரும்னா 12.5 பைசே வந்து அவன் வந்து சேவிங்ஸ்ல டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி எக்ஸ்பென்சர்லயும் அதே மாதிரி நம்ம 75ல மைனஸ் பண்றப்ப நமக்கு அதுல இப்ப நமக்கு இதுல என்ன கேட்டிருக்கான்னா, இன்க்ரீஸ் ஆஃப் சேவிங்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்கான். ஸோ அவன் எக்ஸ்பென்சர் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆச்சுன்னு கேட்கல. ஸோ இன்க்ரீஸ் ஆன சேவிங்ஸை மட்டும் நம்ம என்ன பண்றோம், இப்ப 12.5 டிவைடட் பை ஃபர்ஸ்ட் ஓல்டு சேவிங்ஸோட அமௌண்ட் எவ்வளவு 25 இன்டூ 100. சரியா? 25 into 100. அப்போ 125, 425. அப்போ 12.5 into 4 equal to நமக்கு 50 into 100 போட்டனால நமக்கு வந்து 50% கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து 50% அப்படின்னு அச்சீவ் பண்ணிக்கலாம். இப்போ இன்கம் அண்ட் சேவிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது, அதோட எக்ஸ்பென்சரும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அவன் ஒரு ஒரிஜினல் இன்கம் ஒரு நார்மலா இப்போ எனக்கு ஒரு 10,000 சேலரி வருது, நான் வந்து எனக்கு 8,000 ருபீஸ் வந்து நான் செலவு பண்றேன், 2,000 ருபீஸ் நான் சேவிங்ஸ் பண்றேன். இதே மாதிரி எனக்கு நெக்ஸ்ட் ஏதோ ஒரு ஹைக்ல எழுதுனா 12,000 ருபீஸ் எனக்கு வருதுன்னா அதுல வந்து நான் 10,000 நான் வந்து ஒரு 9,000 ருபீஸ் வந்து இது எக்ஸ்பென்சர் பண்ணிடுறேன், 3,000 ருபீஸ் வந்து சேவிங்ஸ் பண்றேன். இதுக்கும் அந்த டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கோ அது எவ்வளவு பர்சன்டேஜ்ல இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மெத்தட்ல ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரியல் டைம்ல இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது தான் இந்த மெத்தட். ஓகேவா? அடுத்தது மில்க் அண்ட் வாட்டர் அண்டின் எது லிக்விட் ஐட்டம் வந்து மிக்சிங் ரேஷியோ எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறது. வாட்டர் அண்ட் மில்க் ஆர் மிக்ஸ்டு இன் ரேஷியோ 1:4. ஃபைண்ட் வாட்டர் பர்சன்டேஜ். ஓகேவா? ஸோ வாட்டர் ஃபர்ஸ்ட் இருக்கப்ப அந்த பர்சன்டேஜ்ல ரேஷியோல ஃபர்ஸ்ட் இருக்கிறது வாட்டரோட வேல்யூ, மில்க் வந்து செகண்ட். ஓகேவா? ஸோ நம்ம வாட்டர் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுல டோட்டல் பாட் எத்தனை இருக்குங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த டோட்டல் பாட் வந்து இந்த ரேஷியோ வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இப்போ இங்க இதுல ஒரு ஒன் ரேஷியோ வந்திருக்கு, இதுல 4 ரேஷியோ வந்திருக்கு. அப்ப டோட்டலா எவ்வளவு வந்திருக்கு, மொத்தம் 5 பாட். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இதுல வாட்டரோட பர்சன்டேஜ் வந்து எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்க வாட்டர் வந்து 1 தான் இருக்கு. ஸோ 1 டிவைடட் பை 5 இன்டூ 100 போடுறோம். ஸோ இந்த 5க்கும் இதுக்கும் நம்ம கேன்சல் பண்றப்ப நமக்கு வந்து 20% அப்படின்னு வந்துருச்சு. இதுவே சம் கேசஸ்ல வந்து மில்கோட பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா நம்ம என்னன்னு போடலாம், 4 டிவைடட் பை 5. ஏன்னா ரேஷியோ 4. ஸோ 4 டிவைடட் பை 5 இன்டூ 100. அதே மாதிரி 5% இப்படி போடுவோம். இங்க 22 போட்டு 24 வரும். நமக்கு வந்து அப்ப எவ்வளவு இருக்கு, 80%. அப்ப வந்து மில்க் வந்து அதுல வந்து அந்த கண்டெய்னரோ சம்திங் ஏதோ ஒரு பாட்டிலையோ மில்க் வந்து நமக்கு வந்து 80% இருக்கு, வாட்டர் வந்து 20% இருக்கு அப்படிங்கிற அசம்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் சிம்பிள் சம் தான். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த ரேஷியோ எவ்வளவுங்கிறத ஆட் பண்ணிடணும், ஆட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா?
அடுத்தது ப்ராஃபிட் வேரியேஷன். ஓகேவா? ப்ராஃபிட் வேரியேஷன். அதாவது ப்ராஃபிட் வேரியேஷன்ல ஏதோ ஒரு ஆர்டிகிள் சம்திங் ஏதோ ஒன்று வந்து சோல்டு அட் 20% ஆஃப் ப்ராஃபிட். ஓகேவா? 20% ப்ராஃபிட். இஃப் சோல்டு ஃபார் 120 rupees மோர், ப்ராஃபிட் பிகம்ஸ் 30 rupees, 30%. ஃபைண்ட் த சிபி, அதாவது காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ். அப்ப எத்தனை பர்சன்டேஜ் இது, அதாவது சோல்ட் அட் 20% ஆஃபர்ல இவங்க வித்திருக்காங்க. இஃப் சோல்டு 120 ரூபாய்க்கு வித்துருந்தாங்க, அதாவது ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளுக்கு ஒரு பிரைஸ் இருக்கு, அந்த பிரைஸ்ல வந்து 20% லாபம் வச்சு ஒரு பொருளை விற்கிறாங்க. அதவே வந்து 120 ரூபாய்க்கு வித்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு 30% லாபம் கிடைச்சிருக்கும். அப்ப இதோட ஒரிஜினல் காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்ப இதுல வந்து இப்ப வந்து ஃபர்ஸ்ட் 10%, இப்ப 120, இப்ப இது ஃபர்ஸ்ட் இதுக்கு ரெண்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா நம்ம இதை கூட இதுல இது இவ்வளோ 120 ரூபாய் இன்னும் லாபம் வச்சிருந்தா அப்படின்னு தானே சொன்னாங்க. ஸோ இன்னும் லாபம் வைக்கணும் அப்படிங்கிறப்ப அதுக்கு ரெண்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் எவ்வளவு, 30க்கும் 20க்கும் இருக்க டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 10%. அப்ப 10% ஆஃப் 10% ஆஃப் காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 120 அப்படின்னு வச்சிருக்காங்க. அப்ப 10 டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 120 அப்படின்னு இருக்கு. ஸோ 10% அப்படின்னு வைக்கிறப்ப 10 டிவைடட் பை 10 divided by 100 into CP, like that cost price equal to 120. ஓகேவா? ஸோ இதையும் இது 0 கேன்சல் பண்ணணும். இந்த 10 வந்து அந்த சைடு போச்சுன்னா ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் ஆகும். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 1200, அதாவது 120யும் 10யும் மல்டிபிள் பண்றப்ப 1200. அப்ப நம்மளோட அதோட ஃபைனல் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1200 அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 20%க்கு சோல்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. இதுவே இன்னும் 120 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சிருந்தா நமக்கு வந்து ப்ராஃபிட் 30% இருக்கும். அப்படிங்கிறப்ப அதோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதோட காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து எப்போ போல எவ்வளோ அந்த டிஃபரன்ஸ் இருக்கோ அந்த டிஃபரண்ட் இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அமௌண்ட் ப்ராஃபிட்டா வரும்னு சொல்றாங்களோ அந்த அமௌண்ட்டை நம்ம போட்டோம்னா நமக்கு இதுக்கான ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? இது அடுத்ததே வந்து சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் ஆஃபர் பத்தி ஒரு சம். ஓகேவா? இப்ப என்னன்னா சக்சஸிவ் டிஸ்கவுண்ட், அதாவது ஒரு ஏதோ ஒரு ட்ரேடரு அந்த மாதிரி இருக்க ஒரு ஏதோ இருக்குங்கன்னா ரெண்டானதுக்கும் ஒரு சக்சஸிவான ஒரு டிஸ்கவுண்ட் தராங்க. எப்படின்னா 20% அண்ட் 15%. ஃபைண்ட் த ஈக்குவலன்ட் டிஸ்கவுண்ட். சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்டுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் தராங்க 20% அண்ட் 15%. ஃபைண்ட் த ஈக்குவலன்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுல நம்ம அதே மாதிரி பார்த்துருப்போம். அந்த நெட் வேல்யூ கண்டுபிடிச்சு நம்ம போட்டிருப்போம். அதே மாதிரி சம்மு தான். பட் இங்க என்ன பண்ணுவோம்னா அந்த நெட் வேல்யூ இதை கண்டுபிடிக்கிறப்ப இந்த இடத்துல நம்ம பிளஸ் யூஸ் பண்ணிருப்போம். ஸோ இங்க டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த இடத்துல மைனஸ் கேட்டகரி. டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறப்ப நம்ம இங்க மைனஸ் யூஸ் பண்றோம். அப்ப 20 + 15 - 20 டிவைட் பை 15 டிவைட் பை 100 அப்படின்னு சொல்றோம். அப்ப 20 அதே மாதிரி நம்ம கிராஸ் போடுறோம்னா 120 எப்படி பண்ணுவோம்? ஒரு 20 இங்க 5 டைம்ஸ் போடுவோம். 5 டைம்ஸ் போடுவோம். அதே மாதிரி இங்க 1 டைம்ஸ் கேன்சல் பண்ண இங்க 3 வந்துரும். ஓகேங்களா? இப்ப 3 வந்துரும். ஸோ 20 + 15 ஈக்குவல் டு 35. 35 - 3 ஈக்குவல் டு 33. ஸோ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் வந்து 32. அதாவது சக்சஸிவா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டோ இன்க்ரிமெண்ட்டோ அந்த மாதிரி கிடைக்கிறப்ப நெட் வேல்யூ அந்த மாதிரி இப்ப நம்ம பாப்புலேஷன் growthல அதுல பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் இயர்ல வந்துட்டு ஒரு 20%, செகண்ட் இயர்ல 25% இருக்கு. ஸோ நெட் பர்சன்டேஜ் சேஞ்சஸும் அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறக்கும் நம்ம 20 + 25 + 20 + 25 டிவைடட் பை 100 போட்டிருக்கோம். இங்க டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறப்ப நம்ம 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் அப்படி 20 × 20யும் 20%, 15% அடுத்தது நமக்கு ஆஃபர் தராங்க. ஸோ ஈக்குவலண்டான டிஸ்கவுண்ட் எவ்வளவு அப்படின்னு பாக்குறாங்க. ஸோ அப்ப 20யும் 15யும் கூட்டி அந்த நெட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மைனஸ் சிம்பிள், டிஸ்கவுண்ட்ங்கிறப்ப மேண்டரியா மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணோம்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ற ஆன்சர் வந்து 32 வரும். இதுதான் சக்சஸிவான டிஸ்கவுண்டோட வேல்யூ. ஸோ இதுதான் இப்போ வரைக்கும் நம்ம வந்து
ஒரு அட்வான்ஸ்டு லெவல் இருக்க பர்சன்டேஜோட சம்ஸை நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே அட்வான்ஸ்டு லெவல் இருக்கிறது. ஸோ இது வந்து இன்னும் நிறையா நிறைய டேர்ம்ஸ் வந்து இன்னும் நிறைய டேர்ம்ஸா வரும். ஸோ நம்ம வந்து இதிலேயே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண நீ ஈக்குவலா இருக்கும். தேங்க் யூ.